காலமாக மது, கஞ்சா, அபின் போன்ற போதை வஸ்துக்களிடமிருந்து வெளிவர முடியாத ஒரு போதை கூட்டம் இன்னும் அலைமோதி கொண்டிருக்க, தற்போது மெத்தபெட்டமைன் எனும் புதிய போதை அரக்கன் விஸ்வரூபம் எடுத்து இளைஞர் சமுதாயத்தை கபளீகரம் செய்து வருகிறது. உள்ளூரிலேயே ஆய்வகம் அமைத்து உணவு சமைப்பது போல பண்டல் பண்டலாக உருவாக்கி வாட்ஸ்அப் குரூப் அமைத்து வீடு வீடாக சென்று ஈஸி டெலிவரி செய்து விடுகிறது இந்த மாஃபியா கும்பல். இளைஞர்கள் தான் நாட்டின் எதிர்காலம் என்றால் அந்த எதிர்காலமே தற்போது கேள்விக்குறியாகி உள்ளது. உயிருக்கு உலை வைக்கும் இந்த புதிய போதை அரக்கன் யார்? மெல்ல கொள்ளும் விஷத்தை மெத்தபெட்டமைன் என பெயர் மாற்றி இளைஞர்களை நடைப்பிணமாக்கும் கும்பலுக்கு முடிவு கட்டப் போவது எப்போது? பூதாகாரமாக வெடித்து கிளம்பும் மெத் மாஃபியா கும்பல் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுமா? தீர்வு என்ன? முழுமையாக அலசுகிறது கிரைம் டைம் ஸ்பெஷல் ரிப்போர்ட். ஒரு காலத்தில் சிகரெட் பிடித்தாலே அக்கம் பக்கத்தினரால் ஒழுக்கக்கேடாக பார்க்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து வளர்ந்த தமிழக இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் கஞ்சா, அபின் என போதையின் பாதையில் சென்று சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். சினிமாவில் சிகரெட் பிடித்தாலே இளைஞர்கள் அதை கற்றுக்கொள்வார்கள் என நினைத்து அப்படிப்பட்ட காட்சிகளையே எடுக்க வேண்டாம் என தடை போட்ட ஹீரோக்களும் இங்கு உண்டு. போதைக்கு எதிரான போராட்டம் என்பது இங்கு குடும்பங்களில் இருந்தே தொடங்கியதால் இளைஞர்கள் பாதை மாறாமல் பக்குவமாக வளர்ந்து வந்த காலம் எல்லாம் மலையேறி போய்விட்டதோ என்று நினைக்க தோன்றுகிறது இன்றைய காலகட்டம். கஞ்சா, அபின், கொக்கைன் என கடுமையான போதைப் பொருட்கள் எல்லாம் ஊருக்குள் சகஜமாக உலாவர, அதனால் தடம் மாறிப்போன இளைஞர்களின் கூட்டம் ஏராளம். தற்போது மெத்தபெட்டமைன் என்ற புதிய பூதம் இளைஞர் சமுதாயத்தை சீரழிப்பதற்கென்றே உருவெடுத்தது போல திடீரென தோன்றி அச்சுறுத்தி வருகிறது. வேதிப்பொருட்களை கொண்டு ஆய்வகத்தில் தயாரிக்கப்படும் இந்த போதைப் பொருள் மனித இனத்தை அதன் ஆரம்ப தோன்றலான குரங்கினத்திற்கே கொண்டு சென்றுவிடும் என்று பலரும் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். எச்சரிக்கையாகவே ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் தாராளமாக புழக்கத்தில் கிடைக்கும் போதை பொருளாக மாறி வருகிறது மெத்தபெட்டமைன். யார் அந்த மெத் என்ற அரக்கன்? எங்கிருந்து தமிழகத்திற்குள் புகுந்தது? அதன் பின் விளைவுகள் என்ன? இளைஞர்கள் எப்படி பாதுகாக்கப்பட போகிறார்கள்? போதைப் பொருட்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று இயற்கையாக விளைவிக்கப்படுவது, மற்றொன்று வேதிப்பொருட்கள் மூலம் செயற்கையாக உருவாக்குவது. தற்போதைய சூழலில் உலக அளவில் கஞ்சா, ஹெராயின், மெத்தபெட்டமைன் அதிக அளவில் புழக்கத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதில் முதல் இரண்டு வகைகளும் இயற்கையாக விளைவிக்கக்கூடிய போதைப் பொருட்கள். மூன்றாவதாக உள்ள மெத்தபெட்டமைன் வேதிப்பொருட்கள் மூலம் செயற்கையாக உருவாக்கப்படுவது. தற்போதைய காலகட்டத்தில் இது குடிசை தொழில் போன்று வீட்டிலேயே ஆய்வகம் அமைத்து தயாரிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சென்று விட்டது. காட்டுத்தீ, பெருவெள்ளம், சுனாமி, நிலநடுக்கம், எரிமலை போன்ற இயற்கை பேரிடர்களுக்கு சவால் விடும் வகையில் மனித சமூகம் மிகப்பெரிய பேராபத்தாக உருவெடுத்திருக்கும் ஒரு எச்சரிக்கை மணிதான் இந்த மெத்தபெட்டமைன். இந்தியாவில் மெத்தபெட்டமைன் என்பது கடந்த 20 ஆண்டுகளாகத்தான் உலவி வருகிறது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மெக்சிகோ, பிரேசில் உள்ளிட்ட நாடுகளில் மெத் மாஃபியாக்கள் கோலொற்றிய போதும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சட்டத்தை மீறி மறைமுகமாக தயாரிக்கப்பட்டு வந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் உலக அளவில் அறியப்படுவதற்கு தொலைக்காட்சி வெப்சீரிஸ் ஒன்றுதான் காரணம் என்றால் நம்ப முடிகிறதா? அமெரிக்காவில் மொத்தம் 5 சீசன்களாக வெளிவந்து சக்கை போடு போட்ட பிரேக்கிங் பேட் வெப்சீரிஸ் தான் அது. உலகம் முழுவதும் பல்வேறு மொழிகளில் வெளியாகி அவரவர் வீடுகளுக்கே சென்று மெத்தபெட்டமைனை அறிமுகப்படுத்தி வைத்த பெருமை இந்த வெப் தொடரையே சேரும்.
தொடரின் நாயகன் எப்படி மெத் தயாரிக்கிறார், எப்படி அதை விற்பனை செய்கிறார், அதனால் சந்திக்கும் சவால்கள் என தயாரிப்பு முதல் விற்பனை வரை படம் பிடித்து காட்டி இளைஞர்களுக்கு பாதை போட்டு கொடுத்து விட்டது இந்த வெப் தொடர். வெளிநாடுகளில் மெத் மாஃபியாக்களின் அட்டூழியத்தை பிரேக்கிங் பேட் வெப் சீரிஸ் அம்பலப்படுத்தியது போன்று இந்தியாவில் கஞ்சா, ஹெராயின், கொக்கைன் புழக்கம் மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்பு குறித்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் படங்கள் வெளிச்சம் போட்டு காட்டின. கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ போன்ற படங்கள் மூலம் மாஃபியாக்களின் இருண்ட பக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பார் இயக்குனர். இந்த போதைப் பொருள் யாரை டார்கெட் செய்து விற்கப்படுகிறது, அதனால் இளைய சமுதாயம் எப்படி சீரழிகிறது என்பதை உணர்ந்து கொள்வது தற்போது காலத்தின் கட்டாயமாக மாறிவிட்டது. வெளிநாடுகளில் இருந்து கொக்கைன், மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்கள் மற்றும் அதற்கான மூலப்பொருட்கள் இந்தியாவுக்குள் நுழைவதை தடுக்க மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்து வருகிறது. நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ எனப்படும் NCB அதிகாரிகள் குஜராத், பஞ்சாப், டெல்லியில் அதிரடி சோதனைகளை நடத்தி அண்மை காலமாக மெத்தபெட்டமைனை பறிமுதல் செய்யும் செய்தி அவ்வப்போது அடிபட்டு கொண்டிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாகத்தான் தமிழ்நாட்டிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மெத்தபெட்டமைன் கடத்தலும் பறிமுதலும் அரங்கேறி வருகிறது. போதைப் பொருள் மாஃபியாக்கள் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மூலம் தங்களுக்குள் பாலம் ஏற்படுத்திக் கொள்வதுடன் ஆன்லைன் மூலம் பொருட்களை வாங்குவதாகவும் புகார்கள் எழுந்தன. இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு என்ற தனி பிரிவு அமைக்கப்பட்டது. கஞ்சா, ஹெராயின் போன்றவை இயற்கையாக விளைவிக்கப்படும் பொருள் என்பதால் அவற்றை வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து கடத்தி வருவது போதை மாஃபியாக்களுக்கு சவாலானது. அதுவே மெத்தபெட்டமைன் என்பது வீட்டிலேயே ஆய்வகம் அமைத்து தயாரிக்க முடியும். இதில் ஹை ரிஸ்க் இல்லை என்பதுடன் மெத் சர்வதேச மதிப்பும் கோடிக்கணக்கில் நிர்ணயிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. 1 கிலோ மெத்தபெட்டமைன் 1 கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. அதிலும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்தில் 1.5 கோடி ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதனால் வேதியியல் பட்டப்படிப்பு படித்த இளைஞர்கள் எல்லாம் வீட்டிலேயே ஆய்வகம் அமைத்து அரைகுறை அறிவுடன் சட்டவிரோதமாக மெத் தயாரிக்கும் வேலையில் இறங்கிவிட்டனர். மெத் தயாரிக்க முக்கிய வேதிப்பொருளாக சூடோபெட்ரைன் என்பதையே பயன்படுத்துகின்றனர். சமீப காலமாக மெத்தாம்ஃபெட்டமின், ஆம்ஃபெட்டமினோட புழக்கம் அதிகமாக இருக்கிறதா நம்மளுக்கு கேசஸ் நிறையா ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொக்கைன் மாதிரியான போதைப் பொருளோட ஆக்சஸ் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கொக்கைன் ஒரு பர்டிகுலர் நாடுலேருந்து உற்பத்தி பண்ணி அது த்ரூ ஏர் ரூட்டு இல்லை வேறு ஏதாவது ரூட் வழியாக இந்தியாவுக்குள்ளே கொண்டு அதை விற்கிறது பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் மெத்தாம்ஃபெட்டமின் மாதிரியான போதைப் பொருள் தயாரிப்பது டெக்னிக்கை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது எங்கே வேணால் தயாரிக்கலான்றதுனால அதோட புழக்கம் கொஞ்சம் காலமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த மெத்தாம்ஃபெட்டமின் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருள், அது இல்லாமல் மெத்தாம்ஃபெட்டமின் எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு வருவோம். மெத் போதைப் பொருளை உட்கொள்ளும் நபர்களிடம் எந்தவித அறிகுறிகளையும் காண முடியாது. அவர்கள் இயல்பாக இருப்பது போன்றே தெரியும். ஆனால் மெத்தை நுகர்ந்ததும் இரத்த ஓட்டம், இதய துடிப்பு அதிகரித்து உற்சாகம் கரைபுரண்டு ஓடும். மெத் பயன்படுத்தும் போது ஒருவரின் மூளையில் டோபமைன் மிக அதிக அளவில் சுரக்கும் என்றும் அது மதீத மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. ஒரு மனிதன் உற்சாகத்தின் உச்சபட்சத்தை தொட்டால் 200 மைக்ரோகிராம் அளவுக்கு டோபமைன் சுரக்கும். அதுவே மெத்தை நுகர்ந்தால் 1100 மைக்ரோகிராம் அளவில் டோபமைன் உருவாகும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக ஒரு முறை மெத்தை நுகர்ந்தால் 48 மணி நேரம் ஒரு மனிதனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளும் என்று கூறுகின்றனர். மெத் எடுத்துக்கொண்டால் பசி எடுக்காது என்பதால் உடல் எடையும் குறைகிறது. இதை சிலர் உடல் எடை குறைப்புக்காகவும் பயன்படுத்துகின்றனர். மெத்தை அளவுக்கு அதிகமாக நுகர்ந்தால் நரம்பு மண்டலத்தை பாதித்து பக்கவாதம் ஏற்படுவதுடன் உயிரிழப்பு ஏற்படவும் வாய்ப்பிருப்பதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். இது பேசிக்கலி ஒரு சைக்கோஸ்டிமுலன்ட் ட்ரக். சைக்கோஸ்டிமுலன்ட் ட்ரக் அப்படின்னா நம்ம மூளையை இது ஸ்டிமுலன்ட் பண்ணும், அதாவது தூண்டல் உண்டாக்கும். ஸோ அந்த மாதிரியான ட்ரக்கான இது மெத்துன்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த மெத் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மெத்தில் ஆம்ஃபெட்டமின் வந்து இந்த ஆம்ஃபெட்டின் குரூப் மாதிரியே தான் இந்த மெடிசனும். இது வந்து இல்லீகலா ப்ரொடியூஸ் பண்றது. ஏன்னா இதுல வந்து எந்த வகையான நல்ல விஷயமும் கிடையவே கிடையாது. மெல்ல கொல்லும் விஷம் என தெரிந்திருந்தும் பார்ட்டிகளில் மெத்தப்பெட்டமைனை இளைஞர்கள் பயன்படுத்துகின்றனர். இது ஒருபுறம் இருக்கு. தமிழ்நாட்டில் அண்மையில் மெத்தப்பெட்டமைன் தொடர்பான 2 சம்பவங்கள் பொதுமக்கள் மட்டுமின்றி போலீசாரையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. மெத் கடத்தல் என்பதை விட ஆய்வகம் அமைத்து மெத் தயாரித்த செய்திதான் அதிர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது. கடந்த அக்டோபர் மாதம் சென்னையில் வீட்டிலேயே மெத்தப்பெட்டமைன் தயாரித்த கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொறியியல் பட்டதாரிகள் என 7 பேர் கைது செய்யப்பட்டனர். ரகசிய தகவலின் பேரில் களத்தில் இறங்கிய போலீசார் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் உள்ளிட்டோர் கூட்டணி அமைத்து தீவிர விசாரணையில் இறங்கினர். தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்ட போலீசார் கொடுங்கையூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் ஒரு வீட்டில் வைத்து 7 பேரை கூண்டோடு கைது செய்தனர். அவர்களிடம் விசாரித்த போதுதான் விபரீதம் வெளிச்சத்துக்கு வந்தது. பிடிபட்ட இளைஞர்கள் வீட்டிலேயே ஆய்வகம் வைத்து மெத்தப்பெட்டமைன் போதைப் பொருள் தயாரித்ததை அறிந்து போலீசாரே சற்று அதிர்ந்து போயினர். அவர்களிடமிருந்து 1/4 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்து கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் அனைவரும் பொறியியல் மாணவர்கள் என்பதும் 21 முதல் 23 வயதிற்கு உட்பட்டவர்கள் என்பதும் தெரிய வந்தது. இவர்களில் ஞானபாண்டியன் என்பவர் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் முதுகலை வேதியியல் பட்டப்படிப்பு படித்து வந்ததும் அம்பலமானது. குறிப்பாக இவர் வேதியியல் பாடத்தில் கோல்டு மெடல் வாங்கியதும் பலரையும் மூக்கின் மேல் விரல் வைக்க வைத்தது. இளைஞர்கள் மத்தியில் ஒரு தவறான சில பிரச்சாரங்கள் மூலமாக இளைஞர்கள் மத்தியில் வந்து இந்த ட்ரக் பெட்லர்ஸ் வந்து அதை வந்து விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதில் மிகப்பெரிய பாதிப்பு என்ன அப்படின்னா, மெத்தாம்ஃபெட்டமின் வந்து ஓவர் டோஸ் ஆச்சுன்னா இறப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். வித்தின் இந்த ஃபஸ்ட்டு 2 hours அதுக்குள்ளே வந்து சரியான மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுக்கல அப்படின்னா இந்த மெத்தாம்ஃபெட்டமின் போதைப் பொருள் உட்கொள்ளக்கூடிய நபர் ஓவர் டோஸ் ஆச்சு அப்படின்னா வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். போலீசாருக்கு இது ஒரு புறம் தலைவலியை கொடுத்தது என்றால், மற்றொரு புறம் மணிப்பூரிலிருந்து மெத் போதைப் பொருளுக்கான மூலப்பொருட்களை கடத்தி வந்து தமிழகத்தில் ஆய்வகம் அமைத்து கிலோ கணக்கில் மெத்தப்பெட்டமைன் தயாரித்த கும்பல் மற்றொரு புறம் பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றனர். சென்னை மாதவரம் பகுதியில் கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி சுமார் 1.5 கிலோ மெத்தப்பெட்டமைன் போதைப் பொருளை போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவினர் கையும் களவுமாக பிடித்தனர். இதில் வெங்கடேசன், கார்த்திக் என 2 கைதான நிலையில் வெங்கடேசனின் பின்னணி குறித்து விசாரித்த போது அதன் மிகப்பெரிய நெட்வொர்க் பற்றிய விவரங்கள் தெரிய வந்தன. இந்த வெங்கடேசன் பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் போதைப் பொருள் வழக்கில் சிக்கி ஏற்கனவே 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர் என்பது தெரிய வந்தது. 2021ஆம் ஆண்டு வெளியே வந்தவர் அதன் பின்னரும் போதைப் பொருள் கடத்தல் தொழிலை தொடர்ந்து வந்துள்ளார். மியான்மரிலிருந்து மணிப்பூர் வழியாக மெத்தப்பெட்டமைன் மற்றும் அதனை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை கடத்தி வந்தவர் தனது புதிய விற்பனைக்காக சென்னையில் கடை விரித்திருக்கிறார். ஏற்கனவே பஞ்சாபில் போதைப் பொருள் விற்பனையில் கரைகண்ட வெங்கடேசனுக்கு போதைப் பொருள் மாஃபியாக்களுடன் பரவலாக தொடர்பு இருந்துள்ளது. குறிப்பாக மியான்மரிலிருந்து சாலை மார்க்கமாக மணிப்பூருக்குள் நுழையும் மோரே பகுதியை நன்கு அறிந்து வைத்துள்ளனர். மணிப்பூர் மாநிலம் சாண்டல் மாவட்டத்தில் உள்ள கிராமம்தான் மோரே. மலை கிராமமான அங்கு பூர்வ குடிகளான குக்கீசுகளுடன் தமிழர்கள், நேபாளிகள், பஞ்சாபிகள் ஆகியோர் அதிகம் வசித்து வருகின்றனர். இதனால் போதைப் பொருட்களை கடத்தி வருவது மாஃபியாக்களுக்கு எளிதாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த லிங்க் மூலம்தான் தமிழ்நாட்டிற்குள் மெத்தப்பெட்டமைன் மற்றும் அதற்கான மூலப்பொருட்களை எளிதாக எடுத்து வந்துள்ளார் வெங்கடேசன். சிக்கிய வெங்கடேசனிடம் விடிய விடிய நடத்தப்பட்ட விசாரணைக்கு பின்னர் செங்குன்றம் பகுதியில் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 16 கிலோ மெத்தப்பெட்டமைனை போலீசார் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். இந்த விவகாரத்தில் மதுரையைச் சேர்ந்த முருகன் மற்றும் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த லட்சுமி நரசிம்மன் ஆகிய 2 சிக்கினர். இவர்கள் 2 அருப்புக்கோட்டை அருகே கோவிலாங்குளம் கிராமத்தில் உள்ள காட்டு பகுதியில் ஒரு ஆய்வகத்தையே வைத்து நடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது.
அதில்தான் இவர்கள் மெத்தபெட்டமைன் கிலோ கணக்கில் தயாரித்துள்ளனர். இவர்கள் மெத்தபெட்டமைனுடன் பாஸ்பரஸ், சோடியம் சோடா, ரெட் பாஸ்பரஸ் உள்ளிட்ட ரசாயன கலவைகளை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டது அம்பலமானது. இருவரையும் கைது செய்ததுடன் பல 100 கிலோ மெத்து தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டதே ஒரு பெண்தான் என்ற தகவலும் வெளியானது. வெங்கடேசனின் மனைவி ஜான்சிதான் இந்த ஒட்டுமொத்த கடத்தலையும் மணியைஸ்ட் புரொஃபஸராக இருந்து வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் பெரும்பாலான வழக்குகள் என்சிபியில் பதிவு பண்ண 2024 பதிவு பண்ண அனைத்து வழக்குகளும் மெத்தாம்ஃபெட்டமின் வழக்குகளும் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஸ்மகிள் பண்ண ட்ரை பண்ண குரூப்ஸ் தான். இந்த வழக்குகளில் வந்து ஒரு 4-5 வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தாம்ஃபெட்டமினை வந்து தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்த நபர், அதை ஸ்ரீலங்காவுக்கு எடுத்து செல்ல முயற்சி செய்த நபர், அது இல்லாமல் வந்து இந்த ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனை ஃபெசிலிட்டேட் பண்ண ஆர்கனைசர்ஸ், இது மாதிரி எல்லாருமே வந்து கைது பண்ணியிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட வழக்கில் வந்து புழல் ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த கைதி, அவர் புழல் ஜெயிலேருந்து அவரோட மனைவியோட தொடர்பு கொண்டு இந்த மெத்தாம்ஃபெட்டமின் ஸ்மக்லிங் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிருந்தார். அந்த கேஸையும் நாங்கள் டிடெக்ட் பண்ணி அந்த நபரையும் வந்து கைது பண்ணியிருக்கோம். இந்த வெங்கடேசன் கேங் மூலம் சுமார் 17 கோடி ரூபாய் மதிப்பிலான 17.8 கிலோ மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கும்பல் போதைப்பொருள் விற்பனை மூலம் வாங்கிய வீடுகள், அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள், வாகனங்கள் உட்பட 5 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை போலீசார் முடக்கியுள்ளனர். இந்த விவகாரத்தில் பெண் உட்பட 10 பேர் சிக்கியுள்ளனர். மெத் எனப்படும் இந்த போதைப் பொருளை சிறிதளவு எடுத்தாலும் சரி, அதிகமாக எடுத்தாலும் சரி, கெடுதலை தவிர வேறு எதையுமே தராது என்கின்றனர் மருத்துவர்கள். இது நீங்கள் கம்மியாக எடுத்தாலும் சரி, ஜாஸ்தியாக எடுத்தாலும் சரி, ப்ராப்ளம் தான். ஸோ என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து மெமரி லாஸ் வர சான்சஸ் இருக்குது. அதாவது ரொம்ப கான்சென்ட்ரேஷன் நினச்சி நீங்களே வந்து அதை எடுக்கிறதுனால அது வந்து ஓவர் யூசேஜ் ஆகி உங்களுக்கு வந்து பிரெயின் வந்து மெமரி லாஸ் வர சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டல் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஈரெல்லாம் நமக்கு டேமேஜ் ஆக சான்சஸ் ரொம்பவே இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஃபெயிலியர், அதாவது மற்ற ஆர்கன்ஸ் எல்லா உறுப்புங்களும் உங்கள் லிவர்லேருந்து உங்கள் லங்குலேருந்து எல்லாமே இதில் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வர சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக டெத் வர சான்சஸ் கூட இருக்குது. இந்த போதைப் பொருளை உபயோகிப்பதால் நினைவாற்றலை நிரந்தரமாக இழந்து தவிக்கும் நிலை ஏற்படும். அது மட்டுமின்றி உடல் உள் உறுப்புகளை செயலிழக்கச் செய்வதுடன் பக்கவாதம் ஏற்பட்டு உயிரையே இழக்கும் சூழலுக்கும் இளைஞர்கள் தள்ளப்படுவார்கள் என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். பசி பேசிக்கலாக எடுக்காது. பசி எடுக்காதனால உங்களுக்கு வெயிட் லாஸ் வரும். ஸோ சில பேர் வந்து இதனால் நம்ம வந்து வெயிட்டை நல்லா மெயின்டைன் பண்ணுறோம், இந்த மெத் எடுக்கிறதுனால நம்ம ஏதாச்சும் ஒரு பார்ட்டிக்கு போனோம்னா நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்க என்வாயர்மெண்ட் வந்து இன்னும் நமக்கு அதிகமாக நடக்கிற மாதிரி நம்மளே பாடியை வந்து நம்ம ஏமாற்றி விடுற மாதிரி இந்த மெத்து வந்து கொண்டு வந்து விடும். ஸோ இந்த யூஃபோரிக் ஸ்டேட்டை தான் நம்ம வந்து அடிக்ஷனுக்கு கொண்டு வருது. அதாவது திருப்பி இதை எடுக்கிறதுனால நம்ம ஒரு சந்தோஷ ஸ்டேட்டுக்கு போயிட்டு வரோம், அந்த டைம்ல நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளே வந்து ஏமாத்தி கொண்டு வர்றதுனால இந்த மெத்து மேல அடிக்ஷன் ரொம்ப ஈஸியாவே வருது. பொதுவாக இலங்கையிலிருந்துதான் இந்த மெத் போதைப் பொருள் பரவலாக மற்ற நாடுகளுக்கு கடத்தப்படுவதாக போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கூறுகின்றனர். பெரும்பாலும் இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு கடல் வழியாக கள்ளத்தோணியில் மெத் கடத்தப்படுகிறது. அது மட்டுமின்றி மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழகம் வழியாக இலங்கைக்கும் இந்த போதைப் பொருள் கடத்தப்படுகிறது. கடந்த ஆண்டு மட்டும் 20 கிலோ மெத் போதைப் பொருளை பறிமுதல் செய்திருப்பதாகவும் அவை அனைத்தும் இலங்கைக்கு கடத்தப்படும் போது பிடிபட்டவை என்றும் தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஸ்ரீலங்காவிலேருந்து மற்ற நாடுகளுக்கும் ஸ்ரீலங்காவோட இன்டர்னல் கன்சம்ஷனுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய போதைப் பொருளோட டிராஃபிக்கிங் வந்து தமிழ்நாடு வழியாக நடக்கிறதுனால நம்ம சென்னையிலையும் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ்லையும் அது சம்மந்தப்பட்ட கேசஸ் வந்து நிறைய ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் அங்கேயும் சரி, சென்னையிலையும் சரி, மற்ற மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாடு வழியாக எடுத்து செல்லக்கூடிய போதைப்பொருள் நடமாட்டத்தை தொடர்ந்து நம்ம கண்காணித்து வழக்குகள் பதிவு பண்ணிட்டு வரோம். நாங்கள் மட்டும் இல்லை, மற்ற ஏஜென்சிஸ், டிஆர்ஐ,
கஸ்டம்ஸு, இபிசிஐடி, சென்னை போலீஸ் அவங்களாமும் வந்து அந்த கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வராங்க. மெத் மற்றும் அதன் மூலப்பொருட்களை கடத்தும் செயலில் ஈடுபட்டால் கைது நடவடிக்கை மட்டுமின்றி அவர்களது சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும் என்கின்றனர் அதிகாரிகள். ஃபினான்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், இந்த போதைப்பொருள் டிராஃபிக்கிங் மூலம் ஒரு நபர் வந்து என்னென்ன இல்லீகலாக சொத்து சேர்த்திருக்கார் அது எல்லாத்தையுமே வந்து பறிமுதல் பண்ணுறதுக்கு தேவையான முயற்சிகளும் என்சிபி எடுக்கிறோம். முக்கியமான வழக்குகளை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ரெஃபர் பண்ணி அவங்களும் வந்து அந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். கள்ளச்சாராயம், கஞ்சா, கொக்கைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுத்து போலீசார் ஓரளவு கட்டுக்குள் வைத்திருக்கும் இந்த சூழலில் புதிதாக உருவெடுத்திருக்கும் மெத்தபெட்டமைன் போலீசாருக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டிற்குள் எந்த வழியிலெல்லாம் போதைப் பொருட்கள் கொண்டு வரப்படுகின்றன, யார் மூலம் சப்ளை செய்யப்படுகிறது என்பதை கண்டறிந்து மெத் மாஃபியா நெட்வொர்க்கை அடியோடு அழித்தால் மட்டுமே வருங்கால இளைய சமுதாயத்தை போதையில்லாத தலைமுறையாக மாற்ற முடியும். ஆரம்பத்திலேயே கண்டறிந்து இரும்பு கரம் கொண்டு அடியோடு ஒழிக்காவிட்டால் மெத் என்கிற இந்த அரக்கன் விஸ்வரூபம் எடுத்து கட்டுக்குள் கொண்டு வர முடியாத காலனாக மாறிவிடுவான். மெத் போதைப் பொருள் பழக்கம் அடியோடு ஒழிக்கப்படுமா? எதிர்காலத்தை கட்டமைக்கப் போகும் இன்றைய இளைஞர்கள் போதையின் பாதையில் தடம் மாறி செல்ல விடாமல் தடுக்கப்படுவார்களா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.